वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्णा माताजी। ஸோ நேற்று பார்த்த பாகவதத்துலேருந்து ஏதாவது ஞாபகம் இருக்கா? சொல்லலாமா ஒரு பாயிண்ட்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி சொல்லுங்க. அனந்தன் அவ்வளோ தலையோட பகவானோட குணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போனாலும் அவரால் ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியல. இதுல ஒரு 40 குணம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேதங்கள் எல்லாமே பகவானின் மூச்சுக்காற்று அப்படின்னு பார்த்தோம் மாதாஜி. எஸ், வேதங்கள் பகவானுடைய மூச்சுக்காற்று. வெரி குட். தர்மம் அல்லது மத கொள்கைகள் பகவானாலேயே வகுக்கப்பட்டுள்ளது என்று யமராஜ் சொல்றார். எஸ், நைஸ் பாயிண்ட். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். வேற யாராலையும் எந்த தர்மத்தையும் உருவாக்க முடியாது. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ ஆல். ஸோ ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். பரிஷித் மகாராஜர் கலியை வரவேற்ற விதம். இப்போ நமக்கு பூமி தாய் பதில் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த ஆரம்பிக்கிற சமயத்துல அவங்க பகவானை குளோரிஃபை பண்றாங்க இல்லையா? பகவானுடைய அந்த தெய்வீகமான குணங்கள் எல்லாம் சொன்னதை நம்ம கேட்டோம். இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். பதம் 31. ஆத்மானம் சானுச்சோசாமி பவந்தம் சாம்ரோத்தமம் தேவான் பித்ரூன் ருஷீன் சாதூன் சர்வான் வர்ணாம் ததாஸ்ரமான். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நான் என்னை பற்றியும் தேவர்களில் சிறந்தவரான உம்மை பற்றியும் தேவர்கள், ரிஷிகள், பித்ருலோகவாசிகள், பகவத் பக்தர்கள் மற்றும் மனித சமூகத்தில் வர்ணாசிரம முறையை பின்பற்றுபவர்கள் ஆகிய அனைவரை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஸோ நான் எல்லார பற்றியும் சிந்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய வருத்தம் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த விஷயம் கிடையாது. நான் இத்தனை பேரை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். மீனாட்சி மாதாஜி படிக்கிறீங்களா? மனித வாழ்வில்
பூரணத்துவத்தை பூரணத்துவத்தை ஏற்படுத்த மனிதன், தேவர்கள், ரிஷிகள், பித்ருலோகவாசிகள், பகவத் பக்தர்கள் மற்றும் விஞ்ஞானபூர்வமான வர்ண ஆசிரம முறையை பின்பற்றுபவர்கள் ஆகியோருக்கு இடையில் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். எனவே மனித வாழ்வுக்கும் மிருக வாழ்வுக்கும் உள்ள வேறுபாடு ஆசிரம முறையிலிருந்துதான் ஆரம்பமாகிறது. மேலும் இந்த முறை முனிவர்களின் அனுபவத்தினால் வழிகாட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த வர்ணாசிரம முறை படிப்படியாக உயர்ந்து சக்தியமான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நமக்குள்ள நித்திய உறவை ஸ்தாபித்துக் கொள்ளும் வரை உயர்கின்றது. இந்த வர்ணாசிரம தர்மம் மிருக உணர்வை மனித உணர்வாகவும் மனித உணர்வை தெய்வீக உணர்வாகவும் மாற்றுவதற்காகவே பகவானால் ஏற்படுத்தப்பட்டதாகும். முட்டாள்தனத்தின் முன்னேற்றத்தால் இது மீறப்படும் பொழுது அமைதியும் முன்னேற்றமும் கொண்ட வாழ்வு முறை உடனே சீரழிந்து விடுகிறது. கலியுகத்தில் பகவானால் உண்டாக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மத்தின் மீதுதான் முதலாக தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதன் விளைவாக சிறந்த பிராமண தகுதிகளை பெற்றிருப்பவர் சூத்திரன் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் சூத்திரனின் தகுதியை பெற்றிருந்த போதிலும் பொய்யான பிறப்புரிமையின் காரணத்தால் ஒருவன் பிராமணர் என்று பெயர் வருகிறான். பிராமணருக்குரிய தகுதி முறைகளில் பிறப்புரிமையும் ஒன்று என்றாலும் இது ஒன்றினால் மட்டுமே ஒரு பிராமணாகி விடுவது என்பது சிறிதும் உண்மையல்ல. மனதையும் புலன்களையும் அடக்கி பொறுமை, எளிமை, தூய்மை, அறிவு, உண்மை, பக்தி ஆகியவற்றை விருத்தி செய்து வேத ஞானத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பதே ஒரு பிராமணரின் உண்மையான தகுதியாகும். தற்போதைய யுகத்தில் தேவையான தகுதி முறைகள் அலட்சியம் செய்யப்படுகின்றன. மேலும் உண்மையை திருத்தி கூறும் பிரபலமான கவிஞரான ராமசரித மானசத்தின் ஆசிரியரும் கூட போலியான பிறப்புரிமையை ஆதரிப்பதை நாம் காண்கிறோம். கலியுகத்தின் ஆதிக்கமே இவற்றிற்கெல்லாம் காரணம். இவ்வாறாக ஒரு பசுவின் வடிவத்தை ஏற்றிருந்த பூமித்தாய் இத்தகைய வருந்தத்தக்க சூழ்நிலைகளை குறித்து வருந்தினாள். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ மனித வாழ்வின் பூரணத்துவம்னா முழுமை அடைகிறது, வெற்றி அடைகிறது அப்படி வச்சுக்கலாம். அப்போ எப்போ அது நடக்கும் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கணும்? பரஸ்பரமான ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும். மனிதர்கள், தேவர்கள், ரிஷிகள், பித்ருலோகவாசிகள், பக்தர்கள், அதுக்கப்புறம் மனிதர்கள்னு வரும்போது இந்த வர்ணாசிரம தர்மம், இது பரஸ்பரமான ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? நாம் இவங்க எல்லாருக்கும் என்ன கடன் பட்டிருக்கோன்னு பார்த்தோம் இல்லை? தேவரிஷி பூதாப்த நிருணாம் பித்ருணாம் ந கிங்கரோ நாயம் ருணீச்ச ராஜன் சர்வாத்மனா சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திய கத்தும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஒத்துழைப்புங்கிறது என்ன? பட்ட கடனை நாம அடைக்கணும். அதான் ஒருத்தருக்கு ஒத்துழைப்பு. அதான் யாக சக்கரம் அப்படின்னு 3வது அத்தியாயத்தில், பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து பகவான் அந்த யாக சக்கரத்தை விவரிக்கிறார். அந்த ஒத்துழைப்பு இல்லாமல் போச்சு. இப்போ இருக்கிற மாதிரி இப்போ யாருக்குள்ளேயும் ஒத்துழைப்பு கிடையாது. கடவுளே நம்பலை இல்லையா? அவங்க பண்ணுற இப்போ பித்திருக்களுக்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியாகவும் கிடையாது. எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? கலப்படம், அந்த மாதிரியான போலியான விஷயங்கள் நிறைய இப்போ கலந்துருச்சு. எதனால அப்படின்னா இந்த வர்ணாசிரம தர்ம முறை அழிக்கப்பட்டது. முதல்ல எதை குறி வச்சாங்க? இந்த வர்ணாசிரம தர்மத்தை தான் குறி வச்சாங்க அழிக்கிறதுக்கு. 2 விதமா இது அழியுது. ஒன்று, தகுதியான பிராமணன் மதிக்கப்படலை. இன்னொன்று, தகுதி இல்லை ஆனால் பிராமணனுடைய குடும்பத்தில் பிறந்ததுனாலேயே நான் பிராமணன் அப்படின்னு உரிமை கொண்டாடுறது. இந்த 2ம் தவறு இல்லையா? தகுதி இருக்கணும்ல. பிரபுபாதர் ரொம்ப ஈஸியாக புரிய வைப்பார். இப்போ ஒரு டாக்டர் வீடு இருக்கு. அவங்க அந்த வீட்டில் அவருக்கு டாக்டர், அவருக்கு ஒரு பையன் இருக்காரு. அவரும் டாக்டரா அப்படின்னா படிச்சிருந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணா யாரு? டாக்டர். இல்லை அவர் டாக்டருக்கெல்லாம் படிக்கலை, டாக்டரோட பையன்தான், சரி உங்கள் அப்பா இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் பார்த்து மருந்து கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அவர் டாக்டருக்கு படிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அவர் பயிற்சியும் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் உங்கள் அப்பா டாக்டர் தானே, உங்கள் அப்பா இல்லை அதனால என்ன நீ மருந்து கொடு அப்படின்னு சொல்லுவோமா? சொன்னால் என்ன ஆகும்?
நம்ம கதி அதோ கதி தான் இல்லையா? அந்த மாதிரி அந்த வீட்டுல பிறந்திருக்கலாம், ஆனா அந்த தகுதிகள் இருக்கும். பிராமணருக்குரிய தகுதிகள் இருக்கணும். ஷம தமஸ்தப சௌச்சம் சாந்தி ரார்ஜவம் ஏவச்ச ஞான விஞ்ஞான ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். ஸோ பிரபுபாதர் இங்க டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கார். ஸோ அந்த தகுதிகள் இருந்தாதான் அவங்க வந்து பிராமணராக முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பிரபுபா சொல்றார். இந்த ராமச்சரித மானசம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. ஸோ அந்த ஆசிரியர் கூட இந்த பிறப்புரிமையை வந்து ஏத்துக்கிறாரு. ஆமா, ஏன்னா அந்த பிறப்புரிமை வந்ததுனால தான் ஜாதி வந்தது. இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற மாதிரியான வேறுபாடுகள் எல்லாம் வந்தது. அதனால இந்த வர்ணாசிரம தர்ம முறை கூட முனிவர்களால வழி நடத்தப்படணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் மாறி போச்சு. அடுத்த ஸ்லோகம் போலாம். பிரம்மாதயோ பகுதிதம் யத் அபாங்கமோக்ஷ காமாஸ்தபக சமச்சரன் பகவத் பிரபன்னாக சாஷி ஸ்வவாசம் அரவிந்தவனம் விஹாய யத்பாத சௌபகம் அலம் பஜதேனுரங்கதா தஸ்யாகம் அப்ஜ குலிசாம் तस्याहम् अब्जकुलिसाङ्कुशकेतुकेतैः श्रीमत्पदैर्भगवत समलङ्कृताङ्की त्रीन् अत्यरोच उपलभ्य ततो विभूतिं लोकान् समां व्यसृजत् உத்ஸ்யமதீம் யத் அந்தே. யாருடைய அருட்பார்வையை எதிர்பார்த்து பிரம்மாவை போன்ற தேவர்களும் பல நாட்களாக பரமபுருஷரிடம் சரணாகதி அடைந்திருந்தனரோ அந்த அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி தேவி தாமரை வனத்தில் உள்ள தமது சொந்த இருப்பிடத்தையும் துறந்து பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்வதில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டாள். பகவானின் தாமரை பாதங்களை குறிக்கும் அடையாளங்களான கொடி, மின்னல், அங்குசம் மற்றும் தாமரைப்பூ ஆகிய சின்னங்களால் நான் அலங்கரிக்கப்பட்டிருந்தேன். இதனால் மூவுலக செல்வங்களையும் மிஞ்சிவிடக்கூடிய விசேஷ சக்திகளை நான் பெற்றிருந்தேன். ஆனால் இறுதியில் நான் பெரும் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்த பொழுது பகவான் என்னை பிரிந்து சென்று விட்டார். கடைசியில சுத்தி எங்க வர்றாங்க? பகவானுடைய லீலைகளை முடிச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டாரே. நான் நினைச்சிருந்தேன் நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. ஏன்னா அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி தேவியே தன்னுடைய தாமரை மலர்ல அந்த இருப்பிடத்தை விட்டுட்டு பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு சேவை செய்ய போயிட்டாங்களாம். அப்போ பகவானுடைய பாத சின்னங்கள் அவர் இந்த பூமியில நடமாடிட்டு இருக்கும் போது என் மேல படிஞ்சிருந்து நான் ரொம்ப அழகா இருந்தேன். எல்லா வளங்களும் பூரணமா நான் வந்து அப்போ அடைஞ்சிருந்தேன். ஆனா இப்போ வந்து பகவான் என்னை பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை மற்றும் மொழிபெயர்ப்பு வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். உலகில் செல்வ செழிப்பையும் அழகையும் பகவானின் கருணையால் தான் வளப்படுத்த இயலும், மனித திட்டங்களால் அல்ல. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பூமியில் இருந்த பொழுது அவரது தாமரை பாதங்களால் விசேஷ அடையாள குறிகள் மண்ணில் பொறிக்கப்பட்டன. இவ்விசேஷ கருணையின் விளைவாக பூமி சாத்தியமான அளவு பூர்ணத்துவம் பெற்று விளங்கியது. அதாவது மனிதன் மற்றும் மிருகங்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டியவைகளாக இருந்த நதிகள், கடல்கள், காடுகள், மலைகள் மற்றும் சுரங்கங்கள் ஆகியவை அவற்றின் கடமைகளை நன்கு நிறைவேற்றி வந்தன. ஆகவே மண்ணுலக செல்வங்கள் பிரபஞ்சத்தின் உலகங்களிலும் உள்ள மற்றெல்லா கிரகங்களின் செல்வங்களையும் மிஞ்சியதாக இருந்தது. எனவே பகவானின் கருணை என்றென்றும் பூமியில் நிலைத்திருக்க நாம் பிரார்த்திக்க வேண்டும். இவ்வாறாக பகவானின் தனிப்பெரும் கருணையை பெறுவதன் மூலமாக வாழ்வின் எல்லா தேவைகளையும் பெற்று நம்மால் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். தமது அவதார நோக்கத்தை நிறைவேற்றிய பின் இந்த பூமியிலிருந்து தமது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்டு விட்ட பகவானை இங்கேயே நிறுத்திக் கொள்வது எப்படி என்று ஒருவர் கேட்கக்கூடும். இதற்கு விடை என்னவென்றால், பகவானை இங்கேயே நிறுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்கும் வியாபித்துள்ளவர் என்பதால் நாம் விரும்பினால் நம்முடனேயே இருப்பார். அவரது பெருமைகளை கேட்டல், பாடுதல், நினைவிற்கொள்ளுதல் முதலான அவரது பக்தி தொண்டினால் நாம் பற்றுடையவர்களாக இருப்போமேயானால் அவர் எப்பொழுதும் நம்முடனேயே இருப்பார்.
பகவானுடன் தொடர்பற்றது எதுவும் இவ்வுலகில் இல்லை. பகவானுடன் தொடர்பு கொள்ளும் வழிமுறையை கண்டறிந்து குற்றமற்ற முறையில் அவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இது ஒன்றுதான். பகவான் நமது நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக அவருடன் நம்மால் தொடர்பு கொள்ள முடியும். பகவானும் அவரது புனித நாமமும் எல்லா வகையிலும் ஒற்றுமை உடையவர்களே. இப்புனித நாமத்தை குற்றமற பாடுபவரால் தம்முன் பகவான் இருப்பதை உடனே உணர முடியும். ஒலி அலைகளில் அதிர்வினால் கூட சம்பந்தப்பட்ட ஓசையை ஓரளவிற்கு நம்மால் உணர்ந்தறிய முடிகிறது. எனவே உன்னத ஓசையை எழுப்புவதன் மூலமாக நம்மால் பகவானின் இருப்பை நிச்சயமாக உணர முடியும். இந்த யுகத்தில் கலியின் களங்கத்தினால் அனைத்து தூய்மை கேடும் அடைந்துள்ளன. எனவே பகவான் நாம சங்கீர்த்தனத்தால் களங்கங்களிலிருந்து உடனடியாக விடுபட்டு படிப்படியாக ஆன்மீக நிலைக்கு உயர்ந்து இறுதியில் நம்மால் பகவானை அடைய முடியும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதைத்தான் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் பிரச்சாரம் செய்தார். பகவானின் நாமத்தை குற்றமில்லாமல் சொல்பவர் பகவானை போலவே மங்களகரமானவர் என்பதால் இத்தகைய தூய பக்தர்களின் நடமாட்டத்தினால் உலகிலுள்ள எல்லா தொல்லைகளும் உடனே மறைந்து விடுகின்றன. பகவான் நாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதால் மட்டுமே கலியுகத்தின் எல்லா தீய விளைவுகளிலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கடல், அதுக்கப்புறம் மலைகள், சுரங்கங்கள், இதுல இதெல்லாம் மனிதனுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. கடல்லேருந்து நல்ல முத்து, பவழம், அதுக்கப்புறம் பல்வேறு விதமான பொருட்கள் நமக்கு கடல்லேருந்து கிடைக்குது. ஸோ மலைகள்லேருந்து எல்லா விதமான மருந்து பொருள்கள், மூலிகைகள் எல்லாம் கிடைக்குது. சுரங்கத்திலேருந்து நமக்கு தேவையான தாது எல்லாமே கிடைக்குது. எப்போ பூமி இதெல்லாம் அபரிமிதமாக கொடுப்பாங்க அப்படின்னா, எல்லாரும் பக்தர்களாக இருக்கும்போது, பகவானுடைய நாமத்தை பாடும்போது பூமி தாய் ரொம்ப சந்தோஷப்பட்டு இது எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அப்போ பூமிங்கிறது நடுவில் இருக்கிற கிரகம், அதை விட மேலே இருக்கிற கிரகங்கள்ல வாழ்க்கை வசதிகள் அப்படிங்கிறது ரொம்ப மேம்பட்ட விதத்துல இருக்கும். ஆனா எல்லா கிரகங்களையும் மிஞ்சி இருந்தாங்களாம் பூமி தாய் எப்போ பகவான் இங்க இருந்தப்போ. ஆனா இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது துன்பமயமான சூழ்நிலையில நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அதனால்தான் குந்தி மகாராணி சொல்றாங்க, பவேஷ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவண ஸ்மரணார்ஹானி கரிஷ்யன் இதி கேச்சன அப்படின்னு சொல்றாங்க. பவேஷ்மின் கிளிஷ்யமானானாம், இந்த உலகத்துல இந்த கிளேஷம் துன்பங்களுக்கான காரணம் என்னன்னா அறியாமை தான். அதனால பகவானை பத்தி கேட்கறது, அவருடைய புனித நாமத்தை பாடுறது, ஸ்ரவண ஸ்மரணார்ஹானி. ஸ்மரணம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது, ஸ்ரவணம்னா கேட்கறது, பகவானுடைய லீலைகளை கேட்கறது, அவருடைய நாமத்தை கேட்கறது, பாடுறது, ஞாபகம் வச்சுக்கிறது. இதனால எல்லாம் நம்ம இந்த எல்லா கஷ்டத்துலேருந்து கடந்து வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் பகவான் இங்கே நேராக இருக்காரோ இப்போ, அவர் தான் கிளம்பி போயிட்டாரே அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நாம சிந்தாமணி கிருஷ்ணஸ்ய சைத்தன்ய ரச விக்கிரக பூர்ண சுத்தோ நித்தியமுக்தோ அபிநத்வான் நாம நாமினக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம சிந்தாமணி, நம்ம பகவானுடைய தாமத்தை பற்றி சொல்லும்போது சிந்தாமணி தாமம்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி நாமமே சிந்தாமணி. நாம சிந்தாமணி கிருஷ்ணஸ்ய சைத்தன்ய ரச விக்கிரக, சைத்தன்யனா உயிரோட்டம் உள்ளதுன்னு அர்த்தம். சைத்தன்ய ரச விக்கிரக, ரசம் அப்படின்னா எல்லா விதமான சுவைகளும் உடையது. ரச விக்கிரகம் அப்படின்னா வடிவம், ஒரு ஃபார்ம். பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே கிடையாது. பூர்ண சுத்தம், பகவான் எப்படி பவித்திரம் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி நாமமும் பவித்திரமானது. நித்திய முக்தோ, பகவானுடைய நாமத்துக்கு எந்த விதமான கலங்கமும் கிடையாது. பின்னத்வான், பின்னம்னா வேறுபாடு, பின்னம்னா வேறுபாடே கிடையாது. யாருக்கும், நாமத்துக்கும் நாமினி, நாமத்தை உடையவருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. நாமத்துக்கும் நாமத்தை உடையவருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. பத்ம புராணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். ஸோ அந்த மாதிரி பகவானுடைய நாமம் அப்படிங்கிறதுக்கான புகழ் இருக்கு. அதனால சைத்தன்ய மகாபிரபு நமக்கு இந்த நாம சங்கீர்த்தனத்தை கொடுத்துருக்கார். இதை நாம எல்லா இடத்துலையும் பரப்பணும், நாமளும் பாடணும், மற்றவங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும். யோ வை மமாதி பரம் ஆசூர வம்சராஜ்னாம் அக்ஷௌனிஹி சதம்
அபானுதத் ஆத்மதந்திரக துவாம் துக்ஸ்தம் ஊனபதம் ஆத்மனி பௌருஷேன சம்பாதயம் யதுஷு ரம்யம் அபிப்ரத் அங்கம். ஓ தர்மஸ்வரூபியே, நாஸ்திகர்களான அரசர்களால் அணிவகுக்கப்பட்ட அதிகமான படைப்பிரிவுகளால் நான் அதிக சுமை ஏற்றப்பட்டவன் ஆனேன். பரமபுருஷரின் கருணையினால் எனது சுமை குறைக்கப்பட்டது. இதை போன்றுதான் நீரும் கால்கள் ஊனப்படுத்தப்பட்டு நிற்க வலுவில்லாமல் துன்புறுத்தப்பட்டீர். எனவே உமக்கும் உதவுவதற்காகவே பகவான் அவரது அந்தரங்க சக்தியின் வாயிலாக யது வம்சத்தில் அவதரித்தார். ஸோ பூமி தாய் தானே போய் பிரார்த்தனை பண்ணாங்க, இந்த மாதிரி என்னுடைய பாரம் தாங்க முடியல அப்படின்னு. அதனால பகவான் என்ன பண்ணார், எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஒரே இடத்துல எல்லாரையும் வச்சு ஈஸியா முடிச்சிட்டார் இல்லையா? 18 அக்ஷோணி சேனைகள் எல்லாரையும் ஒரே இடத்துல பகவான் ஒரே வழியா முடிச்சிட்டார். ஈஸி, ஒரே ஷாட்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். பொருளுரை. அசுரர்கள் பிறரை துன்புறுத்தியாவது புலனின்ப வாழ்வை அனுபவிக்க விரும்புகின்றனர். இதற்காக அவர்கள், குறிப்பாக நாஸ்திக அரசர்கள் அல்லது அரசாங்க தலைவர்கள், எல்லா வகையான பயங்கர ஆயுதங்களாலும் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு அமைதியான ஒரு சமூகத்தில் போரை விளைவிக்க முயல்கின்றனர். தங்களது சக்தியையும் செல்வத்தையும் அதிகரிப்பதைத் தவிர வேறு நோக்கம் அவர்களுக்கும் கிடையாது. இவ்வாறாக இத்தகைய படைபலத்தின் பெரும் அதிகரிப்பினால் பூமி தாய் தன் மீது அதிக சுமை ஏற்றப்பட்டதாக உணர்கிறாள். அசுரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் சமய கொள்கைகளை பின்பற்றுபவர்கள், குறிப்பாக பக்தர்கள் அல்லது தேவர்கள், மகிழ்ச்சியற்றவர்கள் ஆகின்றனர். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தேவையற்ற அசுரர்களை அழிப்பதற்காகவும் உண்மையான மத கொள்கைகளை நிலைநாட்டவும் பரமபுருஷர் அவதரிக்கிறார். இதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதார நோக்கமாகும். இதை அவர் நிறைவேற்றினார். நன்றி மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ண. மாதாஜி. ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா, பகவத்கீதையில் 2 ஸ்லோகம் சொல்றார் பகவான். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் अभ्युत्थानम् அதர்மஸ்ய अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. तदात्मानं सृजाम्यहम्। அப்புறம் இன்னொரு ஸ்லோகம், பரித்ராணாய परित्राणाय साधूनां विनाशाय धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்கிறதோ அப்போதெல்லாம் நான் யுகம் யுகம் தோன்றுவேன். எப்போதெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போது தர்மத்தை நிலைநாட்ட நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த தர்ம கிளானி ஏற்படும் போது பகவான் அவதரிக்கிறார். திரும்ப தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பகவான் அவதரிக்கிறார். அப்போ அவர் பல்வேறு விதமான காரியங்களை செய்கிறார். அதை தப்புன்னு சொல்றவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, குற்றவாளிகளை தண்டிக்கிறது தப்பு அப்படின்னு எந்த நாட்டிலையும் சொல்ல முடியாது. ஆனா பகவான் செய்யும்போது அதுல அவங்க என்ன பண்றாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அது அவங்களுடைய தவறான மனநிலை. காவா சஹேத விரகம் புருஷோத்தமஸ்ய பிரேமாவலோக ருச்சிர ஸ்மிதவல்குஜல்பைஹி ஸ்தைர்யம் சமானம் அகரன் மதுமானினீனாம் ரோமாத்சவோ மமயத் அங்கிரி விடங்கிதாயக. எனவே அப்பரமபுருஷ பகவானின் பிரிவு துயரை யாரால் தான் தாங்கிக் கொள்ள இயலும்? அவரது அன்பான இனிய புன்னகையாலும் இன்பமூட்டும் பார்வையாலும் மற்றும் அன்பார்ந்த வேண்டுகோளாலும் சத்யபாமாவை போன்ற அவரது மனதுக்கினியவர்களின் கடுமையையும் கடும் கோபத்தையும் கூட அவரால் வெல்ல முடிந்தது. எனது பூமியின் மேற்பரப்பில் அவர் நடந்து சென்ற போது அவரது திருவடி தூசிகளினால் நான் மூழ்கடிக்கப்பட்டேன். எனவே இன்பத்தினால் மெய்சிலிர்த்தது போல் அதிகமான புற்களினால் நான் மூடப்பட்டேன். ஸோ நமக்கு ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்படும் போது புல்லரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம உடம்புல இருக்கிற இதெல்லாம் அப்படியே குத்திட்டு நிற்கும். அந்த மாதிரி பூமிக்கு என்ன ஆகுதான், புல்லரிச்சு நிறைய, அதாவது பூமியில ஃபுல்லா புற்களாக இருந்தாங்க அப்படின்னா என்னது, பசுமையான போர்வை போத்துனது மாதிரி பூமி அவ்வளோ அழகா இருந்தாங்க அப்படின்னு பூமி தாய் சொல்றாங்க. சாந்தி மணிவாசகம் மாதாஜி படிக்கிறீங்களா? ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெயம்.
படிக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் மாதாஜி, யாரோ வந்திருக்காங்க. இல்ல வேற யாராவது படிக்கட்டுமா? இந்த படிக்கிறேன் மாதாஜி. ம். பகவான் அவ்வப்போது அரண்மனையை விட்டு வெளியில் கிளம்புபவர் என்பதால் அவருக்கும் அவரது ஆயிரக்கணக்கான ராணிகளுக்கும் இடையில் பிரிவு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. ஆனால் பூமியுடனான அவரது தொடர்பை பொறுத்தவரை பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனெனில் அவர் எப்பொழுதும் தமது தாமரை பாதங்களுடன் பூமியில் நடமாடிக்கொண்டே இருந்தார். எனவே பகவான் பூமியிலிருந்து அவரது ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் சென்றபோது பூமிக்கு ஏற்பட்ட பிரிவு உணர்ச்சி மிகவும் கடுமையானதாக இருந்தது. ஹரே ம். கிருஷ்ண மாதாஜி. நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஸோ ராணிகளை கூட பகவான் பிரிஞ்சு இருந்திருக்கார். ஆனா பூமி தாயை பிரிஞ்சு அவர் எப்பவுமே இருந்ததில்ல அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால ஆழ்வார்கள் வந்து பாடியிருக்காங்க. மாதாஜி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். சாந்தி மாதாஜி, ஓகே நானே மியூட் பண்றேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதரக் கண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ அற்புதமான பாசுரம் தெரியுமா? பொலிக 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 அப்படின்னா வெற்றி 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 அப்படின்னு அர்த்தம். யாருக்கு வெற்றி? ஹரிநாம சங்கீர்த்தனத்துக்கு. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், எல்லா ஜீவராசிகள் மேல இருக்கிற பாவ விளைவுகள் எல்லாம் போயிடுச்சான். போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும், நரகத்துக்கு இடமே இல்லையா, நலிஞ்சு போச்சா, நரகமே இல்லையா. நைந்த யமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, யம தர்மராஜனுக்கு வேலையே இல்லையா. நரகம் இருந்தால அவர் வந்து எல்லாரையும் விசாரிச்சு நரகத்துல வந்து அதுல போடணுமா, இந்த சூளையில போடணுமா, எண்ணெய் சட்டியில போடணுமா அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணணும். அதுக்கு வேலையே இல்லையா. நம்ம நைந்த யமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. எதனால அப்படின்னா இன்னும் சொல்றார், கலியும் கெடும் அப்படிங்கிறார். கலியுகமே கெட்டு போச்சான். இந்த கலியோட விளைவுகள் எல்லாம் கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் தூய்மையாயிடுச்சான். ஏன்னா கலிங்கிறதே தோஷக்கடல்னு பாக்குறோம். அது கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? நல்ல விஷயங்கள் எங்க பார்த்தாலும் நடக்குதான். கிருஷ்ணா ஏன்? பக்தி அதிகமாச்சுன்னா களி கெட்டு போயிடும் மாதாஜி. ஆமா, கலியும் கெடும் கண்டு கொண்மின். என்னத்தை கண்டுக்கணும், என்ன பார்க்கணும் நம்ம அப்படின்னா, கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து. கடல் வண்ணன் யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவருடைய அடியார்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதரக் கண்டோம் அப்படின்னு பக்தர்கள் கைகளை மேல தூக்கி ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடும்போது மேல் உலகங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குதாம். பக்தர்கள் பூமியில காலை மாத்தி மாத்தி வச்சு ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடி ஆடும் போது கீழ் உலகங்கள்ல அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாதாள லோகங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து மோட்சம் அடைகிறாங்க. அவ்வளவு அருமையா ஆழ்வார் பாடியிருக்க. அத யார் வந்து பிராக்டிக்கலா பண்ணதுன்னா பிரபுபாதர். ஆழ்வாருடைய கனவை பிரபுபாதர் வந்து பிராக்டிக்கலா அதை அப்படியே கொண்டு வந்தார். வேற யார் இசை பாடி ஆடுறாங்க சொல்லுங்க? யாராவது பண்றாங்களா? ஆனா பக்தர்கள் எப்ப பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது எப்படி இருக்காங்க? குதி குதி குதிச்சு ஆடி பாடி ரொம்ப அருமையா இருக்கும். அதுவும் பிரபுபாதுடைய குரு பூஜை நடக்கும்போது பார்க்கணுமே, அப்பா அந்த காட்சி வந்து அப்படியே ஒரு கண்கொள்ளாத காட்சி. ஒரு பக்கம் குரு பூஜை நடந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் மாதாஜிஸ், ஒரு பக்கம் பிரபுஸ் அந்த கீர்த்தன் பண்ணும்போது பார்க்கணுமே, என்ன ஆட்டம் என்ன ஆட்டம், என்ன ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி மக்கள் வந்து பக்தர்கள் உணர்ந்து அந்த கீர்த்தனத்துல கலந்துப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் மாயாப்பூர்ல சொல்லவே வேண்டாம், கூட்டமா கூட்டம். அதுல வந்து பக்தர்கள் பிரபுபாதுடைய குரு பூஜை கரெக்டா காலம்புரை 7:45 7:40 ஆரம்பிக்கும். 7:40 to 7:45 7:50 முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் டான்சிங் கீர்த்தன், 8 மணிக்கு பாகவதம். ஸோ அதான் ஷெட்யூல். முடிஞ்சா பாருங்க, பிரபுபாதுடைய குரு பூஜை பாருங்க. ஸ்ரீ குரு சரணா பத்மா கேவல பகதி சத்மா அப்படின்னு குரு பூஜை பாடும்போது என்ன ஆனந்தமா இருக்கும் தெரியுமா? அந்த வாய்ப்பை பிரபுபாதர் நமக்கெல்லாம் கொடுத்துருக்க. அதனால அந்த நன்றி உணர்வோட பக்தர்கள் பாடி ஆடுறாங்க. தயோர் ஏவம் கதயதோ பிருத்திவி தர்மயோஸ்ததா பரீட்சின் நாம ராஜர்ஷி பிராப்த பிராச்சீம் சரஸ்வதீம். இவ்வாறாக பூமியும் தர்மதேவதையும் உரையாடலில் ஈடுபட்டிருந்த பொழுது ராஜரிஷியான பரீட்சித் மகாராஜன் கிழக்கு நோக்கி ஓடிய சரஸ்வதி நதிக்கரையை அடைந்தார். ஸோ இந்த கான்வர்சேஷன் உங்களுக்குலாம் நடந்துகிட்டே இருக்குது, இன்னும் முடியல, இன்னும் தொடரப்போகுது.
இந்த கான்வர்சேஷன் தொடரப்போகுது, அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த இடத்துக்கு பரீட்சித் மகாராஜர் வரார். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் பரீட்சித்து கலியுகத்தை வரவேற்ற விதம் என்னும் தலைப்பை கொண்ட 16ஆம் அத்தியாயத்திற்கான பக்திவேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரிஹிதோம் தத்சத். ஸோ இந்த சாப்டர்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? இந்த ஃப்ளோ புரியுது இல்லையா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி புரியுது. ம். ஆனா இது மட்டும் எப்படி பகவான் இருக்கிறதுக்கும் நாமமும் எப்படி ஒண்ணா எடுத்துக்கிறதுன்னு புரியல. நேர்ல அவரை பார்த்தவங்க இருக்கிறதுக்கும் நம்ம நாமத்துல பகவான் அந்த ரூபத்துல இருக்காங்கிறதையும் எப்படி ஒண்ணா அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அதுக்கு தான் நான் அந்த ஸ்லோகம் சொன்னேனே, நாம சிந்தாமணி கிருஷ்ணஸ்ய சைத்தன்ய ரச விக்கிரக. பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பகவத் பக்தர்கள் பகவானுடைய நாமத்தை பாடும்போது அங்க சாக்ஷாத் பகவான் இருக்க. பகவான் என்ன சொல்றாரு? நான் வைகுண்டத்துல இல்லை, நான் எங்க இல்லை, வைகுண்டத்துல இல்லை அப்படின்னு சொல்றேன். அந்த ஸ்லோகம் எனக்கு கரெக்டா இப்ப ஞாபகம் இல்லை. நான் வைகுண்டத்துல இல்லை, நான் யோகிகளுடைய இதயத்திலேயும் இல்லை. நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, எங்க என்னுடைய பக்தர்களுடைய நாமத்தை பாடுறாங்களோ அங்க இருக்கேன்னு சொல்றார். நாகம் திஷ்டாமி வைகுண்டே அப்படின்னு வரும். நான் வைகுண்டத்துல இல்லை, யோகிகளுடைய இதயத்துல இல்லை, எங்க என்னுடைய பக்தர்கள் நாமத்தை பாடுறாங்களோ நான் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். சோ அதனால கஷ்டம் வரும்போது கூட்டும் போது வந்துடுறாருங்களா மாதாஜி கடவுள்? அப்ப இருக்காருன்னு தானே அர்த்தம். நாமத்துல இருக்காரு. சோ அதான் நம்ம ராமா கிருஷ்ணா கூடும்போது ஊசி போட்டா கூட வலிக்காம போயிடுது மாதாஜி. வலிக்காமலாம் போகாது, வலிக்கும். பட் அது என்னன்னா நமக்கு அந்த துன்பம் தெரியறது இல்லை. ஊசி போட்டா வலிக்காமலாம் போகாது. எக்ஸாஜுரேட் பண்ணக்கூடாது எப்பவுமே. வலிக்காம இருக்குமா? வலிக்கும் தான். ஆனா நமக்கு என்னது அது ரொம்ப கஷ்டத்தெல்லாம் நம்ம மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம். அந்த மனசு அதுல இருந்து விடுபடுது, அவ்வளவுதான். சோ பகவானே ராமாயணத்துல அந்த ராமர் பாலம் கட்டும்போது கூட அனுமன் போட்ட கல்லு மிதந்தது, ராமான் எழுதி. ஆமா, ராமரே போடுவாரு, அது உள்ள போயிரும். அப்ப ராமர் கேட்பாரு. அந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா? கரெக்ட். சோ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மறந்துட்டேன் பாருங்க, சொல்ல வந்தேன். ஓகே, ஞாபகம் சொல்றேன். ஸோ பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதான் சொல்ல வந்தேன், கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு. இப்போ பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ தாகமா இருக்கு, சரியா? நம்ம என்ன செய்யணும்? தாகமா இருந்தா என்ன செய்யணும்? தண்ணி எடுத்து நம்ம குடிக்கணும். அப்பதான் தாகம் நமக்கு தீரும். இல்லை இல்லை, நான் தண்ணி குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி 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 தண்ணின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். தாகம் தீந்துருமா? தீராது, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா தண்ணிங்கிற பொருளுக்கும் தண்ணிங்கிற பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. தண்ணிங்கிற பேரை சொன்னதுனாலே தாகம் போகாது. அந்த தண்ணிங்கிற பொருளை எடுத்து குடிச்சாதான் தாகம் போகும். இது ஒத்துக்கிறீங்களா? விஷயம் புரியுதா? இது கஷ்டமே கிடையாது புரியறதுக்கு, ரொம்ப ஈஸியான விஷயம். அப்போ நம்ம மனம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான கவலைகள், துன்பங்கள் இதனாலலாம் மூழ்கி போயிருக்கு. அப்போ பகவானுடைய நாமத்தை சொல்றோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்றோம். அப்போ மனம் அப்படிங்கிறது எல்லா துன்பத்திலேருந்து விடுபடுதா, விடுபடலையா? இல்லைன்னா நாமத்தை சொல்லுவோமா? விடுபடுது. மனசுல அந்த ஒரு நிம்மதி கிடைக்கல, ஒரு சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னா திரும்ப யாராவது ஜெபம் பண்ணுவோமா? இதே நீங்க பௌதிகமான ஏதாவது ஒரு பேரை சொல்லி பாருங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம காலத்துலலாம் ஃபேமஸாக இருந்தது ஏதோ ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்க, அவனோட பேர்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா? கிடைக்காது மாதாஜி, கண்டிப்பாக கிடைக்காது. தலைகீழ்னா கூட கிடைக்காது. ஆனால் ஒருத்தர் சாதாரணமாக பகவானுடைய நாமத்தை சொன்னால் கூட அவங்களுக்கு இந்த நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குது. ஸோ அதனால பகவான் நேரம் இருந்ததுக்கும் பகவானுடைய நாமத்தை பக்தர்கள் சொல்றதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. முக்தியே கிடைக்கும் மாதாஜி அவர் நாமத்தை சொன்னா. முக்திக்கு மேல கிடைக்கும். முக்தி அப்படிங்கிறது பக்தர்கள் வீட்டு வாசல்ல கை கட்டி நிக்கிறாங்களாம் முக்தி தேவி. நான் உங்களுக்கு எப்படி சேவை செய்யட்டும்னு முக்தி தேவி கை கட்டி நிக்கிறாங்களாம். பக்தர்கள் அதெல்லாம் லட்சியமே பண்றது இல்லையா? முக்தியை பார்த்து அவங்க எல்லாம் லட்சியமே பண்றது இல்லையா? வில்லுமங்கல தாக்குறார் சொல்றார். ஸோ அதனால ஆழ்வாரும் அழகா சொல்லியிருக்கார். அந்த பாசனம் யாருக்கா தெரிஞ்சா சொல்லலாம். நலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆகின எல்லாம் வளம் தரும்
சொல்லை நீல் நான் விசும்பு கண்டு நாராயணா என்னும் நாமம். கடைசி லைன் சொல்றீங்க, ஃபுல் பாசுரம் தெரிஞ்சவங்க சொல்லலாம். தெரியல மாதாஜி. சோ அந்த இதுல நலம் தரும் செல்வம் தரும், மற்றல்ல எல்லாம் தரும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும் ஆயின செய்யும், நலம் நலம் தரும் தரும். சொல் நான் இன்னும் நிறைய இருக்கு. கண்டு. வளம் தரும் நீள் விருசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாமம். அப்படின்னு சொன்னார். சோ அதனால பெற்ற தாயினும் ஆயின செய்யும். இன்னும் இந்த உலகத்திலேயே நன்மை செய்யக்கூடியவங்க அப்படின்னா அம்மாவை சொல்லலாம். பட் அந்த அம்மாவுக்கு மேல 1000 அம்மாவுக்கு சமம் பகவான், அவருடைய நாமம் அப்படிங்கிறதுன்னு ஆழ்வார் சொல்றார். ஸோ போதுமா மாதாஜி உங்களுக்கு எவிடன்ஸ்? ஓகே, அடுத்த அத்தியாயம் 17வது அத்தியாயம், கலி பெற்ற தண்டனையும் பரிசும். இது என்ன ரொம்ப ஆச்சரியமான ஒரு தலைப்பா இருக்கு. ஒண்ணு தண்டனை கொடுக்கணும், இல்ல பரிசு கொடுக்கணும் இல்லையா? ரெண்டு எப்படி? கலி பெற்ற தண்டனையும் பரிசும் பார்ப்போம். பதம் 1. சூத உவாச்ச தத்ர கோ மிதுனம் ராஜா ஹன்யமானம் அதாதவத் தண்டஹஸ்தம் ச விருஷலம் தத்ருச்சே நிருபலாஞ்சனம். மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், அந்த இடத்தை அடைந்த பரீட்சித் மகாராஜன் அரச உடை தரித்த சூத்திரன் ஒருவன் நாதனற்றவனைப் போல் காணப்பட்ட ஒரு பசுவையும் எருதையும் ஒரு தடியால் ஹிம்சிப்பதை கண்டார். ஸோ திரும்ப அந்த காட்சி வருது. ஸோ இது இந்த உலகத்துல நடந்தது கிடையாது, மேல் உலகத்துல நடந்த ஒரு விஷயம். ஏன்னா மொத்த பிரபஞ்சத்தையும் பரீட்சித் மகாராஜர் ஆட்சி பண்றார். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சியை அவர் பார்க்கிறார். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஏற்கனவே படிச்சுட்டவங்க வந்து ஹேண்ட் ரைஸ், நீங்க வந்து அதை இது பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மற்றவங்களுக்கு கூப்பிடுறதுக்கு. ஏன்னா யார் படிச்சாங்க யார் படிக்கலன்னு நான் அதையே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. என்னோட ஃப்ளோ அப்படிங்கிறது கொஞ்சம் இதுவாகுது. ஓகே, நீங்க படிக்க மாதாஜி. ஓகே. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். சூத்திரர்கள், அதாவது பிராமண பண்பாட்டையும் ஆன்மீக வாழ்வையும் ஏற்காதவர்கள், தலைவர்களையோ அல்லது அரசர்களைப்போ உடை அணிந்திருப்பவர்கள், மேலும் எஜமானர்களான வைஷ்யர்களை பாதுகாப்பில்லாமல் இருக்கும் பசுவையும் எருதையும் போன்ற மிருகங்களை கொல்வதே இத்தகைய சத்திரியர் அல்லாத ஆளுநர்களின் முக்கிய தொழிலாக இருக்கும். இதுவே கலியுகத்தின் முக்கிய அறிகுறியாகும். வைஷ்யர்கள் வர்த்தகத்திலும் பசு பராமரிப்பிலும் மற்றும் விவசாயத்திலும் ஈடுபட வேண்டியவர்கள் என்று பகவத்கீதை 18.44 கூறுகிறது. கலியுகத்தில் பசுக்களை பராமரிக்க வேண்டியவர்களான வைஷ்யர்கள் இழிவடைந்த நிலையில் இருப்பதால் அவற்றை அவர்கள் கசாப்பு கூடங்களுக்கு அனுப்புகின்றனர். சத்திரியர்கள் பிரஜைகளை பாதுகாக்க வேண்டியவர்கள் ஆவர். ஆனால் வைஷ்யர்களோ பசுக்களையும் எருதுகளையும் பாதுகாத்து அவற்றை தானிய உற்பத்திக்காகவும் பால் உற்பத்திக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியவர்கள் ஆவர். தானிய உற்பத்திக்காக எருதும் பாலுக்காக பசுவும் உள்ளன. ஆனால் கலியுகத்தில் ஆட்சி பொறுப்பில் உள்ள சூத்திரர்கள் தாய் தந்தையரை போன்ற பசுக்களையும் எருதுகளையும் கசாப்பு கூடங்களுக்கு அனுப்புகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதுதான் இப்போதைய நிலைமை. இதை ரொம்ப விலைக்கெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த மனநிலை, சூத்திரனுடைய மனநிலையில் இருக்கிறவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அதனால அவங்க தாய் தந்தை, தாய் பசு எதுக்காக தாய்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, தாய்ப்பாலுக்கு அப்புறம் நம்ம பசுவோட பாலை தான் குடிச்சு வளர்ந்துருக்கோம், இன்னும் வளர்றோம். அதனால அது நமக்கு தாய். தந்தைன்னு எதுக்கு எருத சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அப்பா தான் வீட்டில் சம்பாதிப்பார் அந்த காலத்தில். அதனால எருது அந்த நிலத்துல உழுது பயிர் பண்ணி நமக்கு தானியங்களை கொடுக்கறதுனால தந்தை கூப்பிட்டு சொல்லப்படுது. ஆனா இங்க நம்ம இந்த சூத்திர ஒரு அரச உடை அணிஞ்சு அதை அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து இப்போ கலியுகத்துல எப்படி சொல்லப்படுதுன்னா, அதை அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ், அதாவது கசாப்பு கூட கடைக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அதுவும் ரொம்ப பாவம் இல்லை, அந்த கண்ணுக்குட்டி எல்லாம், சின்ன சின்ன கண்ணுக்குட்டி எல்லாம் அவங்க வந்து கொன்று பண்றது கொடுமை, ரொம்ப கொடுமை. என்னென்னமோ பண்றாங்க இந்த காலத்துல, ஒன்றும் சொல்ல முடியல. விருஷம் ரிணாலதவனம் மேகந்தம் இவ விப்யதம் வேபமானம் பதைகேன சீதந்தம் சூத்ரதாடிதம். அந்த எருது வெண்தாமரையைப் போல் வெண்மையாக இருந்தது. தன்னை ஹிம்சித்துக் கொண்டிருந்த அந்த சூத்திரனால் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகி இருந்ததனால் அது நடுக்கத்துடன் சிறுநீர் கழித்தவாறு ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. 3 காலம் போச்சு. 3 காலம் போய் இப்போ அது ஒரு காலில் ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு
வெண்தாமரையைப் போல் களங்கமற்றவையாக உள்ள மத கொள்கைகள் நாகரிகம் தெரியாத சூத்திரர்களால் தாக்கப்படும். இது கலியுகத்தின் அடுத்த அறிகுறியாகும். அவர்கள் பிராமணர்கள் அல்லது சத்திரியர்களின் பரம்பரையில் வந்தவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் இக்கலியுகத்தில் நல்ல கல்வியும் வேத ஞானத்தின் பண்பாடும் இல்லாததால் சூத்திரர்களை போன்ற மக்கள் மத கொள்கைகளை எதிர்ப்பார்கள். ஆனால் சமய உணர்வு கொண்டவர்களோ இத்தகைய சூத்திரர்களால் அச்சுறுத்தப்படுவார்கள். அவர்கள் தங்களை மத கொள்கைகளை பின்பற்றாதவர்கள் என்று கூறிக்கொள்வார்கள். மேலும் இக்கலியுகத்தில் பல பொய்யான மதங்கள் உற்பத்தியாகி தர்மம் எனும் களங்கமற்ற எருதை கொன்றுவிடும். நாடு மதசார்பற்றது என்று அறிவிக்கப்படும். இதன் விளைவாக மத கொள்கைகளை மதிக்காமல் விருப்பம் போல் செயல்பட மக்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்படும். ஒரு காலில் நிற்கும் எருது மத கொள்கைகள் படிப்படியாக சீரழிந்து வருகின்றன என்பதை குறிக்கிறது. சின்னாபின்னமாகியுள்ள மத கொள்கைகளுக்கும் இப்போது பல தடங்கல்கள் ஏற்பட்டு எந்த வினாடியிலும் விழுந்து சிதறிவிடக்கூடிய நிலையில் உள்ளன. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ இருக்கிற நிலைமையை பிரபுபாதர் நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுறாரு. ஒரு பக்கம் யாராவது தூய்மையா இந்த மாதிரி பக்தியை பயிற்சி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் இருக்கு. எங்க பார்த்தாலும் பக்தர்களுக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நேரடியா கண்கூட பார்க்கறது பங்களாதேஷ்ல. ஸோ போட்டு அடிச்சு நவுத்தி நொறுக்கி எல்லாரையும் கொண்டு போட்டு விக்கிரகங்கள் எல்லாம் உடைச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பொய்யான பல மதங்களும் உற்பத்தியாகி ஒரு பக்கம் மக்கள் அந்த மாதிரியான மனிதர்கள் பின்னாடி போய் ஏமாந்து போறவங்களும் இருக்காங்க. ஆக இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் இப்படி ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யாரும் பகவானுடைய நாமத்தை சொல்றது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். காம் ச தர்ம துகாம் தீனாம் பிரச்சம் சூத்ர பதாஹதாம் விவத்சாம் ஆஷ்ருபதனாம் ஷமாம் யவசம் இச்சதீம். பசுவிலிருந்து தர்மத்தை கறக்க முடியும் என்பதால் அது பயனளிக்க கூடியது என்றாலும் அது இப்பொழுது இறங்கத்தக்க நிலையிலும் கன்று அற்றதாகவும் உள்ளது. அதன் கால்கள் ஒரு சூத்திரனால் அடிக்கப்பட்டன. துன்பத்திற்கு ஆளாகி இழைத்து காணப்பட்ட அதன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இந்நிலையில் சிறிது புல் கிடைக்குமா என்று அது ஏங்கியது. ஸோ பசுவுடைய பால் அப்படிங்கிறது தர்மத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த பால் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு கொடுக்கக்கூடியது. அதே சமயத்துல அந்த பாலை குடிக்கும் போது பசுவோட நல்ல தூய்மையான நல்ல பசுவோட பாலை குடிக்கும் போது நம்மளால சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய மூளையில இருக்கிற திசுக்கள் விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பசுவின் துன்பத்திற்குள்ளான இந்நிலை கலியுகத்தின் அடுத்த அறிகுறியாகும். பசுவை கறப்பதென்பது தர்மத்தை அல்லது மத கொள்கைகளை திரவ வடிவில் பெறுவதை குறிக்கிறது. பெரும் ரிஷிகளும் முனிவர்களும் பாலை மட்டுமே அருந்தி உயிர் வாழ்ந்தனர். குடும்பஸ்தர் ஒருவர் பசுவை கறக்கும் பொழுது சுகதேவ கோஸ்வாமி அவரிடம் சென்று சிறிதளவு பாலை மட்டும் பெற்றுக்கொள்வார். 50 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட 2 அல்லது 4 பைன் பாலை ஒரு சாதுவுக்கு கொடுக்க ஒருவரும் தவறமாட்டார். ஒவ்வொரு குடும்பஸ்தரும் பாலை தண்ணீர் போல் விநியோகிப்பது வழக்கம். சனாதன தர்மத்தை பின்பற்றும் ஒருவருக்கு பாலை பருகுவதற்கு பசுக்களையும் எருதுகளையும் வீட்டில் வைத்திருப்பது அவரது கடமையாகும். வேத கொள்கைகளை பின்பற்றுபவர் பசுக்களையும் பிராமணர்களையும் மதித்து வழிபடுவார். பசுவின் பால் யாகத்திற்கு தேவைப்படுகிறது. இத்தகைய யாகங்களை செய்வதால் குடும்பஸ்தர் ஒருவர் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். பசும் கன்று காண அழகாக இருப்பதுடன் பசுவிற்கு அது திருப்தியளிப்பதாகவும் உள்ளது. எனவே அது இயன்ற அளவு அதிகமான பாலை தருகிறது. ஆனால் கலியுகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஏடுகளில் குறிப்பிடவும் தகாத நோக்கங்களுக்காக கன்றுகள் பசுக்களிடமிருந்து எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக பிரிக்கப்பட்டு விடுகின்றன. பசு கண்களில் கண்ணீருடன் நிற்கிறது. சூத்திரனான பால்காரன் செயற்கையான முறையில் பாலை கறக்கிறான். பால் இல்லை என்றதும் பசு உடனே கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுகிறது. இத்தகைய பெரும் பாவச் செயல்கள்தான் தற்போதைய சமூகத்தில் உள்ள எல்லா தொல்லைகளுக்கும் காரணமாகும். பொருளாதார முன்னேற்றம் என்ற பெயரில் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது மக்களுக்கு தெரியவில்லை. கலியுகத்தின் செல்வாக்கு அவர்களை அறியாமை இருளிலேயே வைத்திருக்கும். அமைதிக்காகவும் செழுமைக்காகவும் பாடுபடும் அதே சமயத்தில் பசுக்களையும் எருதுகளையும் எல்லா வகையிலும் மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கவும் அவர்கள் முயல வேண்டும். பசுக்களையும் எருதுகளையும் மகிழ்விப்பதன் மூலம் ஒருவரால் எப்படி மகிழ்ச்சியை சம்பாதிக்க முடியும் என்பது
மூடர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இயற்கை சட்டப்படி இதுதான் உண்மை. ஸ்ரீமத் பாகவதத்தின் அதிகாரத்திற்கேற்ப இக்கொள்கையை ஏற்று மனித வர்க்கம் முழுவதும் மகிழ்ச்சியடைய இவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாதர் எழுதும் போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ நாட்டுக்கோ ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கோ சொல்லலை, மனித வர்க்கம் முழுமைக்கும் சொல்றார். எந்த நாட்டுல எந்த மனிதர்களா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல பசுவதை நடக்குதோ அங்க யாருமே நிம்மதியாவோ சந்தோஷமாவோ இருக்க முடியாது. இயற்கையினுடைய சீற்றங்கள், கொள்ளை நோய்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இது தடுக்க முடியாது. ஆனா இவங்க பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கறத எதுக்காக கொண்டு வராங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சமமான அளவு எல்லாரும் செல்வ வளம் இருக்கணும், எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இது ஒரு உயிரை கொன்னு இன்னொரு உயிரை காப்பாற்ற நினைக்கிறது அது சரியான வழிமுறை கிடையாது. இயற்கையிலேயே அந்த வழிமுறைகள் இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜீவோ ஜீவசு ஜீவனம், ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உணவு அப்படிங்கிறது இயற்கையின் சட்டம். அதுபடி அது பாட்டுக்கு நடந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நாம அந்த சட்டத்துல குறுக்கிட்டு அதை நம்ம மாற்றும் போது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா தலைகீழா மாறி நமக்குத்தான் பெரிய துன்பங்கள் ஏற்படும். சுழற்சி மாற்றம் அடையுது. பப்ரச்சரதமாரூடக கார்த்தஸ்வர பரிச்சதம் மேக கம்பீரயா வாச்சா சமாரோபித கார்முகः. அம்புகளுடன் வில்லுடனும் நன்கு ஆயத்தமாயிருந்த பரீட்சித்து மகாராஜன் தங்கத்தினால் ஆன தேரில் அமர்ந்து இடி முழக்கம் போன்ற ஆழமான குரலில் அவனுடன் சூதரனுடன் பேசினார். ஸோ தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி விசாரிக்கிறார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி. மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாக்கு ஜெய். துஷ்டர்களை தண்டிப்பதற்குரிய ஆயுதங்களால் நன்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பரிஷித் மகாராஜனை போன்றதொரு தலைவரால் அல்லது அரசால் முழு அதிகாரத்துடன் கலியுகத்தின் பிரதிநிதிகளையும் எதிர்க்க முடியும். அதனால் மட்டுமே இழிவடைந்த யுகத்தை தடுப்பது சாத்தியமாகும். இத்தகைய சக்தி வாய்ந்த நிர்வாகிகள் இல்லை என்றால் அமைதி குலைந்துவிடும். இழிவடைந்த மக்களின் பிரதிநிதியாக வாக்குரிமையால் தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியற்ற அரசாங்க தலைவர் ஒருவர் பரிஷித் மகாராஜனை போன்ற சக்தி வாய்ந்த ஒரு அரசருக்கு ஒருபோதும் ஈடாக மாட்டார். அரசுடைய முக்கியம் அல்ல, செயல்தான் முக்கியம். இந்த கரேஜ் இருக்கணும். சத்திரியன் அப்படின்னா அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் இருக்கிறதா சத்திரியன் ஆக முடியும். ஆஹா, இவங்களை ஏதாவது சொன்னா இவங்க ஓட்டு போட மாட்டாங்களோ, அவங்கள பத்தி சொன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்தே என்ன பண்றாங்க, எந்த ஒரு துணிச்சலான முடிவையும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பசுவதை தடையை கொண்டு வரணும். பசுவதை பண்ணக்கூடாது, தடை சட்டம் கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தாதான் அந்த நாடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். கஸ்துவம் அச்சரேன லோகே பலா தம்சி அபலான் பலி நரதேவோசி வேஷேன நடவத் கர்மன த்விஜக. ஓ, நீ யார்? நீ பலசாலியை போல் காணப்பட்டாலும் என் பாதுகாப்பில் உள்ள ஆதரவற்றவர்களை நீ கொல்ல துணிந்தாயே. உடையால் உன்னை ஒரு தெய்வீக மனிதனை, அரசனை போல காட்டிக்கொள்கிறாய். ஆனால் செயலால் இருபிறப்பு எய்திய சத்திரியர்களின் கொள்கைகளை எதிர்க்கிறாய். ஸோ இந்த மாதிரி கேட்கிறார், யார் நீ? எப்படி இவ்வளோ தைரியமா இந்த மாதிரி பசுக்களையும் எதிரையும் நீ எப்படி அடிக்கலாம்? பார்க்கறதுக்கு பெரிய அரசன் மாதிரி உடை அணிஞ்சிருக்க, ஆனா தகாத காரியத்தை செய்யறியே அப்படின்னு கேட்கிறார். விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதற்கு ஜெய். பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள் ஆகிய உயர் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு இரு பிறப்புகள் உள்ளன. ஒன்று பெற்றோரால் அளிக்கப்படுவது, மற்றது தகுதியுள்ள ஆன்மீக குருவினால் ஆன்மீக தீட்சை வழியாக அளிக்கப்படுவது. எனவேதான் இவர்கள் இருபிறப்பு எய்தியவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். எனவே பிராமணரை போலவே சத்திரியருக்கும் இருபிறப்பு எய்தியவரே ஆதரவற்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது இவர்களுடைய கடமையாகும். சத்திரிய அரசர் ஆதரவற்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதிலும் துஷ்டர்களை தண்டிப்பதிலும் பகவானின் பிரதிநிதியாக கருதப்படுகின்றனர். நிர்வாகிகள் இந்த வழக்கமான கடமைகளில் முறைகேடு ஏற்படும் போதெல்லாம் தெய்வீகமான ஒரு ராஜ்யத்திற்குரிய கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக பகவான் அவதரிக்கிறார். ஆதரவற்ற மிருகங்கள், குறிப்பாக பசுக்கள், நிர்வாக தலைவர்களால் எல்லா வகையான பாதுகாப்புகளையும் அளிக்கப்பட வேண்டியவையாகும். ஆனால் இக்கலியுகத்தில் அவை
கட்டுப்பாடின்றி கொல்லப்படுகின்றன. இவ்வாறாக யாருடைய மேற்பார்வையின் கீழ் இத்தகைய விஷயங்கள் நடைபெறுகின்றனவோ அவர்கள் பெயரளவில் மட்டுமே இறைவனின் பிரதிநிதிகளாக உள்ளனர். இத்தகைய சக்தி வாய்ந்த நிர்வாகிகள் வெறும் உடையால் மற்றும் கதியற்ற பிரஜைகளின் ஆளுநர்களாக உள்ளனர். உண்மையில் அவர்கள் இருபிறப்பு எய்தவர்களின் நல்லியல்புகளை பெறாதவர்களும் தகுதியற்ற தாழ்ந்த பிரிவை சேர்ந்தவர்களும் ஆவர். ஒருமுறை ஆன்மீக வாழ்வை ஏற்காத இழிவான வகுப்பினரிடமிருந்து நீதியையோ நியாயத்தையோ யாரும் எதிர்பார்க்க முடியாது. எனவே கலியுகத்தில் முறையற்ற நிர்வாகத்தினால் அனைவரும் மகிழ்ச்சி அற்றவர்களாக உள்ளனர். எனவே இருபிறப்பு எய்தாதவர்களை கொண்டிராத மக்களாட்சியில் எல்லோரும் மகிழ்ச்சி அற்றவர்களாக இருப்பதால் அது ஒரு கலியின் அரசாங்கமாகத்தான் இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைஷ்யர்கள் 3 பேருக்குமே என்ன இருக்கு, அந்த பூணூல் போட்டுக்கிற அந்த உரிமையை அவங்க 3 பேருக்கும் இருக்கு. சூத்திரர்களுக்கு மட்டும்தான் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு சம்ஸ்காரம் தான் சூத்திரர்களுக்கு, விவாக சம்ஸ்காரம் மட்டும்தான். மற்ற எந்த சம்ஸ்காரமும் சூத்திரர்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிரிவினருக்கு அவங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி சம்ஸ்காரங்கள், நாட்கள் மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நாட்கள் மாறுபடும். இப்போ குழந்தை பிறந்தா சில பேர் 11 நாள் அதில் புண்ணியாஜனம் பண்ணுவாங்க, சில பேர் 16 நாள் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குமே தவிர மற்றபடி சம்ஸ்காரங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் சூத்திரனுக்கு ஒரே ஒரு சம்ஸ்காரம், விவாக சம்ஸ்காரம் மட்டும்தான். வேற சம்ஸ்காரங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப கிடையாது. ஏன்னா அவங்களால அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. பட் இங்கே அந்த மாதிரி ஆன்மீக குருக்கிட்டேருந்து தீட்சை வாங்காம சாஸ்திரம் தெரியாம இருக்கிறவங்கெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது என்ன ஆகுது, இந்த மாதிரியான தவறான காரியங்கள்லாம் தான் நிறைய நடக்குது. ஏன்னா வேத சாஸ்திரங்களை யாரும் மதிக்கிறது கிடையாது. யஸ்த்வம் கிருஷ்ணே கதே தூரம் சக காண்டீவதன்வனா சோச்யோஹி அசோச்யான் ரகசி பிரஹரன் வதமர்ஹசி. என்ன சொல்றார் பாருங்க. அயோக்கியனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் காண்டீவ வில்லை ஏந்திய அர்ஜுனனும் மறைந்து விட்டதால் குற்றமற்ற ஒரு பசுவையும் நீ அடிக்க துணிந்தாயா? அதை மறைவான ஓரிடத்தில் நீ அடிப்பதால் நீ குற்றவாளி என கருதப்பட்டு கொல்லப்பட வேண்டியவனாக இருக்கிறாய். ஓ, பகவான் கிருஷ்ணரும் இங்கே கிடையாது, அர்ஜுனனும் கிடையாது, அதனால நான் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டியா? நான் இருக்கேனே, பரிசுத்து நான் இருக்கேனே, அவங்களுடைய பிரதிநிதி. ஏன்னா இந்த போன பொருளில் பார்த்தோம், மன்னர் அப்படிங்கிறவர் பகவானுடைய பிரதிநிதியா இருக்கணும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸை வச்சுக்கிறாங்க. நான் தலைவன், என்னை கடவுளுக்கு நிகரா எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கணும், அந்த மாதிரி என்னை மதிக்கணுங்கிற அந்த இதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆனா பாதுகாப்பு அவங்க கொடுக்கறது இல்லை. ஸோ அதான் இங்க பரிஷத் மகாராஜர் கேட்குறார். பொன்மணி மாதாச்சி படிக்கிறீங்களா? ஓகே, மீனா எம் படிக்கிறீங்களா? பொருள்களை தந்த திரு ஆச்சா ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இறைவனை மனதிலிருந்து அகற்றிவிட்ட ஒரு சமூகத்தில் பக்தரான அர்ஜுனனை போன்ற வீரரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சட்டமற்ற இந்த ராஜ்யத்தை கலியுகத்தின் நண்பர்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டு பசுவை போன்ற தீங்கற்ற மிருகங்களை மறைவான கசாப்பு கூடங்களில் கொன்றுவிட திட்டமிடுகின்றனர். குற்றமற்ற ஒரு குழந்தையை தனியான ஒரு இடத்தில் கொள்ளும் ஒரு கொலைக்காரனை போலவே கசாப்பு கூடங்களில் இத்தகைய கொலையை செய்பவர்கள் பரீட்சித் மகாராஜனின் கருத்துப்படி மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டியவர்கள் ஆவர். நன்றி மாதம். ஹரே கிருஷ்ணா. பரீட்சித் மகாராஜர் காலத்துல இது தனியா ஒரு இடத்துல நடந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, பப்ளிக்கா நடக்குது. நம்ம இப்போ அப்படி வெளியில போனோம், ஊருக்குள்ள போனோம் அப்படின்னாலே அப்படி தொங்க விட்டுருக்காங்க, கடையா தொங்க விட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன காட்சியை ஞாபகப்படுத்திக்கணும்னா, நரகத்துல நம்மளை இதே மாதிரி தொங்க விடுவாங்க. என்ன தவறு செய்யறோமோ அதே மாதிரி நாம அங்க நம்ம தோலை உரிச்சு அங்க தொங்க விட்டு வச்சிருப்பாங்க. ஸோ பயங்கரமான தண்டனையை நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க மக்களுக்கு, இதெல்லாம் புரியாது, பாவம். எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பிரச்சாரம் பண்ணணும். त्वं लतवलः पाथेर्न्यो न पताचरन् वृषरूपेण किं कश्चित् தேவோ ந பரிகீதயன். பிறகு அவர் பரிஷத் மகாராஜன் எருதை பார்த்து கேட்டார், நீ யார்? நீ வெண்தாமரையை போல் வெண்மை நிறம் கொண்ட ஒரு எருதா, அல்லது நீ ஒரு தேவனா? 3 கால்களை இழந்து ஒரே காலுடன் நீ நடமாடுகிறாய். நீ ஒரு எருதின் உருவில் இருந்து கொண்டு எங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் ஒரு தேவனா?
ஸோ இப்போ அந்த எருதை பார்த்து கேட்குறார், நீ யாரு? நீ ஒரு தேவதையா? யாரு? ம் இந்த மாதிரி ஒரு உருவத்தில் வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறார். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? प्रणम स्मित படிச்சு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பரீட்சித் மகாராஜனின் ஆட்சி காலம் வரையிலாவது பசுவுக்கும் எருதுக்கும் இழைக்கப்படும் துன்பங்களை ஒருவராலும் நினைத்து பார்க்கவும் முடியாதிருந்தது. எனவேதான் அத்தகைய ஒரு பயங்கர காட்சியைக் கண்டு பரீட்சித் மகாராஜன் ஆச்சரியப்பட்டார். எதிர்காலத்தில் பசுவிற்கும் எருதிற்கும் விளையப் போகும் நிலையை சுட்டிக்காட்டுவதற்காகவே அந்த எருது இத்தகைய பரிதாபமான நிலையை ஏற்றுள்ள தேவனா என்று அவர் வினவினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஏன்னா கலியுகம் அதுதான் தீரும். கலியுகத்தினுடைய அந்த வருகையை யாரும் தடுக்க முடியாது. அதுவும் பகவானுடைய ஏற்பாடு. ஆனா கலியுகம் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி எல்லா தவறுகளும் நடக்கணுங்கிறது பகவானுடைய ஏற்பாடு கிடையாது. பகவானுடைய ஏற்பாடு சாஸ்திரங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணி கலியுகத்தினுடைய அந்த தாக்கத்திலேருந்து நம்மளை நாம காப்பாத்திக்கணுங்கிறது தான் பகவானுடைய ஏற்பாடு. ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கலியுகம் அப்படிங்கிறது வரத்தான் வரும். ஆனா அதுலேருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். என்ன உதாரணம் பார்த்தோம்? பிரபாதர் ஒரு உதாரணம் கொடுத்திருந்தார். என்ன உதாரணம் பார்த்தோம்? என்னாச்சு? எல்லாரும் மறந்து போயாச்சா? விமானத்தோட விமான ஓட்டுநர், அதுக்கும் கலியுகத்துக்கும் என்ன சம்பந்தம்? விமான ஓட்டுநருக்கு எதுக்காக பார்த்தோம்? நீங்க நல்லா இன்னொரு விஷயத்துக்குள்ள போயிட்டீங்க. அது எதுக்காக பார்த்தோம்? தர்மர யுதிஷ்டர் அப்புறம் அர்ஜுனன் அவங்க எல்லாம் தனித்தனியா கிளம்பி இதுக்கு போறாங்க இல்லையா? அதே மாதிரி அவங்களோட பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இதுக்கு நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற அதுதான் விமானத்துக்கு பார்த்தோம் இல்லையா? விமானத்துக்கு திரௌபதியை யாரும் பார்க்கல, அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அப்ப திரௌபதி அவங்களும் அவங்க போன பாதையை ஃபாலோ பண்ணி அவங்க போகும்போது அந்த பொருளுரையில பிரபுபா சொல்றார், நீங்க தரையில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மற்றவங்க உதவி பண்ணலாம், டேக் ஆஃப் ஆயிட்டீங்கன்னா உங்க ஃபிளைட்டை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த உதாரணம் சொல்றார். ஸோ கலியுகத்தோட தாக்கத்திலேருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? ஓகே, இதெல்லாம் ப்ராசஸ். ஆனா ஒரு உதாரணம் பிரபுபா ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். ஓகே, நான் ஒரு குழு கொடுத்தா எல்லாரும் சொல்லிடுவீங்க. குழு கொடுக்கட்டுமா? கொடை. மழை பெய்யும், அந்த மழையில நினையாம இருக்காது. மழை பெஞ்சா கொடை நாம தான் பிடிச்சுன்னு போகணும். மழை காலத்துல மழை வர்றது இயற்கை, அதுக்காக நம்ம குறை சொல்ல முடியாது. இதெல்லாம் மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது. மழை காலத்துல மழை வந்தே தீரும். அந்த மாதிரி கலியுகம் வர்றதை நம்மளால தடுக்க முடியாது. களி வந்துதான் தீரும். ஆனா மழையுடைய தாக்கத்திலேருந்து நம்மளை காப்பாத்திக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ரெயின்கோட் போட்டுக்கலாம், இல்ல கொடை பிடிச்சிக்கலாம், இல்ல நம்ம தடுப்பு முறைகள் நம்ம எடுத்துக்கலாம். கஷாயம் போட்டு குடிச்சுக்கலாம், சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு எல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஆனா மழை வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. மழை வந்துதான் தீரும். அந்த மாதிரி கலியுகம் வந்துதான் தீரும். அதனுடைய தாக்கத்திலேருந்து நம்ம காப்பாத்திக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்காகத்தான் பகவான் என்ன பண்றார்? சாஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. 5000 வருஷங்களுக்கு முன்னாடி துவாபாரயுகத்தினுடைய இறுதியில பகவத்கீதையை உபதேசம் பண்ணார். அந்த உபதேசத்தை நம்ம பட்டம் மாதிரி பறக்க விட்டோம். அதனால என்ன பண்ணார்? திரும்ப சைத்தன்ய மகாபிரபுவா அவதரிச்சு எப்படி பக்தி பண்றது அப்படிங்கிறத அவரே பண்ணி காட்டினார். பகவானுடைய நாம ஜபத்தை எப்படி பண்றது, பகவானுக்கு எப்படி சரணடைகிறது அப்படிங்கிறது அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறதுக்காகவே பக்தரா வந்தார். ஸோ அதனால பகவான் இந்த கலியுகத்தை நம்ம எல்லாரும் கஷ்டப்படணும் அப்படிலாம் சொல்லலை. இதை நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட்டை. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும், ஏன் கலியுகம் வரணும், எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படணும் அப்படின்னு. இது பகவானுடைய ஏற்பாடு கிடையாது. கலியுகம் அப்படிங்கிறது பகவானுடைய ஏற்பாடு. அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு எல்லா வசதிகளும் பகவான் கொடுத்துருக்காரு. அதையே நம்ம பயன்படுத்திக்காம மற்ற எல்லா வசதியும் கொடுத்தா மட்டும் நம்ம எப்படி பயன்படுத்திப்போம் இல்லையா? இப்போ கொடுத்துருக்கிறதே நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னாக்க மற்ற வசதிகள் நமக்கு இருந்தா கூட அதை பகவானுடைய சேவைக்கு நம்ம எப்படி பயன்படுத்திப்போம்? அந்த கேள்வியும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. இந்த ரெண்டாவது செகண்ட் புக் இருக்குல்ல மாதாஜி, அது 1996 பதிப்புல இருக்கு. அந்த புக்கு இப்போ படிக்கலாமா மாதாஜி? படிக்கலாமே.
அது 30 இயர்ஸ் பேக் அது வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே வச்சிருக்கேன் அந்த புக்கு. இப்பதான் எடுத்து அந்த 30 years பேக்கா? 1996 பதிப்பு. ஓகே. ம் 26 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது இந்த புக்கு. ஒருத்தர் பிரசன்ட் பண்ண. ஃபுல் செட்டா? என்ன மாதாஜி? முழு செட்டும் வச்சிருக்கீங்களா? இல்ல மாதாஜி, செகண்ட் கேண்டோ மட்டும்தான் இருக்கு. ஆஹா, அது எப்படி செகண்ட் கேண்டோ கொடுத்தாங்க உங்களுக்கு? ஓகே, எனிவே நீங்க படிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 30 வருஷம் கழிச்சு படிக்கிறீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி படிச்சீங்களா? நடுவுல படிச்சிருக்கேன். ஓகே, ரொம்ப ஃபுல்லா சந்தோஷம். படிக்கல. ம் நடுவுல எப்பாவது மனசுக்கு ஏதாவது இதுவா இருந்தா எடுத்து ஏதாவது ஒரு 10 பேஜ் படிப்பேன். அது மாதிரி தான். ஃபுல்லா படிக்கல. செகண்ட் கேண்டோ கொஞ்சம் கஷ்டம் படிச்சு புரிஞ்சுக்கிறதுங்கிறது. ரொம்பவே கஷ்டம். கொஞ்சம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். செகண்ட் கேண்டோ டீச் பண்றதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா ஃபுல்லா philosophical பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். எனிவே சந்தோஷம் மாதாஜி. ம் தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. சொல்லுங்க அகிலா மாதாஜி. அந்த பதம் 5ல வந்து லாஸ்ட் லைன்ல ம் ஆன்மீக வாழ்வை ஏற்காத இழிவான வகுப்பினரிடம், அதுக்கு முன்னாடி ஒரு முறைன்னு எதுக்கு போட்டுருக்காங்க மாதாஜி? மேபி ஏதாவது ஒரு இதுவா இருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. ம். ஒரு முறை கூட அப்படி கூட இருந்திருக்கலாம், தெரியல எனக்கு. அந்த தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? Thank you all. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Hare Krishna, Hare Krishna. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Hare Krishna Mataji. Thank you. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Hare Krishna. என்ன ஹரே கொடுத்துட்டுமா? கிருஷ்ணா மாதாஜி. Hare Krishna Mataji. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Vanchakalpatarupasya kripasindhyaeva cha patitanam pavanebhyo vaishnavebhyo namo namah. The Koti Vaishnava Vrinda ki jai, Srila Prabhupada ki jai.